ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படத்துக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு காட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக காலையில் 9 மணி காட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நடைபெறும். ஸோ அதற்கான டிக்கெட் புக்கிங்ஸ் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தலைவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 ஷோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஓட போகுது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், ஆனால் இப்போ இங்கே ரொம்ப அழுத்த நிறுத்தமாக அதை சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. எல்லா ஸ்டேட்லேயுமே ரஜினி சார் பற்றினாக்கா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் குவிக்க போகிறாரு. ஓப்பனிங் பெறப்போகுது டே 1. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் ஹிந்தி பெல்ட்டு, ஓவர்சீஸ் எல்லா ஏரியாலையும் 10 கோடி ரூபா, அதாவது டபுள் டிஜிட்டில் டே 1 ஓப்பனிங் பெற போகிற முதல் இந்திய திரைப்படம் நம்ம கூலி திரைப்படம் தான். ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் மிஸ் ஆகிடும் எப்போதுமே. இப்போ நீங்கள் புஷ்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கர்நாடகாவில் மிஸ் ஆகிடுச்சு, 9 கோடி தான் வந்தது. இப்போ இது எடுத்துங்க, நீங்கள் கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கேரளாவில் மிஸ் ஆச்சு, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடி தான் வந்தது. ஹிந்தி படம்லாம் எடுத்திங்கனாக்கா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் டிஜிட்டில் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் தலைவர் முதல் முறையாக எல்லா ஸ்டேட்லேயுமே டபுள் டிஜிட்டில் ஓப்பனிங்கை பெற்று ஒரு சரித்திர சாதனையை நம்ம இந்தியன் சினிமாவில் பண்ண போகிறாரு. இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வரும். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருந்தது லியோ படம் தான். அந்த படத்தோட ரெக்கார்டை படித்து ஆல் டைம் நம்பர் 1 பொசிஷனில் இப்போ கூலி திரைப்படம் வந்திருக்கு. ப்ரீ சேல்ஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் $8 லட்சம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த படம் வசூல் குவிச்சிருக்கு. இப்போ புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த ஊருடைய அந்த டிக்கெட் ஆப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், 8 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா வசூல் குவிச்சிருக்கு. அதே போல் புக் மை ஷோவில் ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்கு. ஜவான் படம், அதாவது ஷாருக்கானோடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வசூல் குவிச்ச ஒரு படம். அந்த படத்தோடைய டோட்டல் ப்ரீ சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா முறியடிச்சு புக் மை ஷோவில். அதை தாண்டி இப்போ கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா புக்கிங் ஆயின்னு இருக்குது. இதுவும் ஒரு சரித்திர சாதனை அப்படி தான் சொல்லுவேன். 1000 கோடி அடித்த படங்களுடைய ரெக்கார்டை தலைவர் அசால்ட்டாக அடித்து நொறுக்கின்னு இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.